இனிய கலை வணக்கம். நான் வடிவேலனுங்க. இன்றைக்கி நம்ம 16 வகையான செல்வங்களில் நீண்ட ஆயுள் அப்படிங்கிற செல்வத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பெரியவங்க பல்லாண்டு காலம் வாழ்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதாவது நிறைய ஆண்டுகள் நீங்கள் வாழணும், பேரன் பேத்தி பார்க்கணும், கொள்ளு பேரன் பேத்திகளை பார்க்கணும், எள்ளு பேரன் பேத்திகளை பார்க்கணும் அப்படின்லாம் சில பெரியவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது அந்த வார்த்தைகள் கேட்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன் எள்ளு பேத்தி, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அறிவியல் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுடைய மனித இனத்தோட ஒரு ஆயுள் அப்படிங்கிறது 150 ஆண்டுகளுங்க. 150 வருஷம் ஒரு மனிதனுடைய இந்த உடல் ஆயுள் அப்படிங்கிறத அறிவியல் சொல்லுது. 150 ஆண்டுகள் அப்படிங்கிறப்போ நம்ம தாராளமாக எள்ளு பேரன் எள்ளு பேத்தி தாண்டி நம்ம அதுக்கப்புறம் ஒரு சங்கதிகளை கண்டிப்பாக பார்த்துட முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம 60 70 அப்படிங்கிறதே முக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் 65 தாண்டுவோமா அப்படிங்கிறதே ரொம்ப 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 சந்தேகம். அப்படிங்கிறப்போ நம்ம 150 வருஷம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம். ஃப்ரான்ஸ் நாட்டில் அவர் பேர் என்னன்னா கார்ல் மெண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் 122 ஆண்டுகள் 164 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. ரெக்கார்டு ஓகேங்களா? சரி, நம்ம அவ்வளோ நாள் வாழ்ந்து என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் கேள்வி வரும். சார், வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை சார், வாழ வைக்கிறதுக்கும் தான் இந்த வாழ்க்கை. ஓகேங்களா? சரி, என்ன செய்யணும் சார்? நல்ல உணவு பழக்கங்கள் வேணும், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கீரைகள், காய்கறிகள், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் சார். இந்த கீரைகள் நம்ம தொடரதே இல்லை. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துக்கள் கீரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சி, யோகா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல தூக்கம், அமைதி, இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வி, நம்ம 150 வருஷம் வாழணுன்னா என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது எதனால் நமக்கு ஆயுள் குறையுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்குள்ளே இருக்கிற இந்த செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? செல்ஸ் பகுப்பாய்வு பண்ணுது, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. அது 40லேருந்து 60 முறை மட்டும்தான் ஒரு செல்லு தன்னைத்தானே பகுப்பாய்வு பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த செல்ஸு எவ்வளோ குயிக்காக பகுப்பாய்வு பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏஜ் ஆகுதுன்னு அர்த்தங்க. என்ன காரணங்களால் செல் பகுப்பாய்வு சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்கள் நம்ம அஃபெக்ட் பண்ணுறப்போ இந்த செல்கள் வெள்ளை அணுக்களை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக வேகமாக பகுப்பாய்வு பண்ணுது. அடுத்தது நம்ம ஆல்கஹால், மது, இது எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பகுப்பாய்வு கூடுதலாக நடக்குது, சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு மாதிரி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.